என்கிட்ட ஒருத்தர் வந்து சண்டை போட்டே போயிட்டார், ஒரு கிளையண்ட்டு. அவர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய மனைவியோட ஜாதகத்தை கொண்டு வந்தார். அந்த மனைவியினுடைய ஜாதகத்தினுடைய அடிப்படையில பார்த்தா, அவங்களே ஒரு மருத்துவர். ஏன்னா அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே எனக்கு தெரியும், அவங்க எந்த தொழில்ல இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். அவருடைய மனைவியே ஒரு மருத்துவர் தான். ஆனா அந்த இதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு கடுமையான நோய்வாய்ப்பட்டு ஒரு படுத்த படுக்கையா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த ஜாதகத்துல. இதை நான் உணர்ந்து கொண்டேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி உங்க மனைவியோட ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவர் சொல்றாரு, 2 வருஷமா படுத்துட்டு இருக்கா, இன்னும் நான் என்ன கவனமா பார்க்கணும்னு நீங்க சொல்றீங்க? எல்லாமே பெட்ல தான் நடக்கிறது, எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் நான் என்ன கவனமா இருக்கணும் அப்படின்னு அவர் கேட்டார். ஐயா, எனக்கு தெரியும், உங்களை எடுத்த உடனே இந்த மாதிரி சொல்லக்கூடாது. இப்ப நீங்களே தான் சொல்றீங்க படுத்த படுக்கையா இருக்கான்னு. ஆரோக்கியம் பாதிப்படுறதுக்கு இப்ப இந்த கோல்சாரப்படி அவங்களுக்கு ஆரோக்கியம் பாதிக்கும். அவர் சொன்னாரு, அதெல்லாம் விட்டுருங்க, 2 வருஷமா படுத்த படுக்கையா இருக்காங்க, எப்போ வந்து இவங்களுடைய ஆயுள் முடியும்? ஏன் அப்படின்னா அவங்க கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஸோ அவர் கேட்குறாரு, இவங்களுடைய ஆயுள் எப்போ முடியும்? இப்போ நான் சொன்னேன், நான் ஜோதிடம் பயின்று கொண்டிருக்கும் மாணவனா இருக்கேன். எனக்கு தெரிந்த வரையிலையும், அந்த பிரபஞ்சம் எனக்கு சொல்லியிருக்கிற வரையிலையும், யாருடைய ஆயுளை பற்றியும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் வெளியிட விருப்பப்படலை, அதுக்குள்ளே போய் நான் ஆராய்ச்சி பண்ணவும் விருப்பப்படலை அப்படின்னு சொன்னேன். அவர் சொல்றார், அந்த படுத்த படுக்கையா இருக்கிறவருடைய கணவன் நான் கேட்குறேன். ஏன்னா எனக்கு வந்து அவங்க எப்போ போவாங்கன்னா அதுக்கு பணம் ஏற்பாடு பண்ணிக்கணும், மீதி என்ன பண்ணணும், ஃபேமிலியில் இதெல்லாம் பண்ணணும், எனக்கு அதுக்காக தான் நான் கேட்குறேன். நான் மனதளவில் தயாராகிட்டேன். அப்போ கூட நான் சொன்னேன், என்னை மன்னிச்சிருங்க ஐயா, எனக்கு நான் வந்து அவர் வந்து எனக்கு ஃபீஸே கொடுக்கல. மீதியெல்லாம் நான் அந்த தசாபுத்தி அது இதெல்லாம் போட்டு ஜாதகத்தில் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டேன். அவர் வந்து எனக்கு தர வேண்டிய பணம் அது எனக்கு, நான் அதுக்காக வருத்தப்படலை. கிளையண்ட் இப்படியும் இருக்காங்கங்கிறதுக்காக சொல்கிறேன். அவருக்கு என் மேலே ரொம்ப கோவம். நானே கேட்குறேன், அப்புறம் நீங்கள் என்ன எனக்கு வந்து இது சொல்ல மாட்டேன் அதை சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க, போங்கன்ட்டு போயிட்டார் அவர். போகட்டும், அதை பற்றி இல்லை, என்னுடைய கொள்கையிலேருந்து நான் மாறலை.